மூன்றாவது மொழியாக அறிவியல் மொழி கற்க வேண்டுமென தி ரைஸ் குளோபல் நிறுவனர் ஜெகத் காஸ்பர் நியூஸ் 7 தமிழ் செய்தி நிகழ்ச்சியில் கூறிய நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நியூஸ் 7 தொலைக்காட்சியின் தலைமை செய்தி ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜ் தொகுத்து வழங்கிய வியூகம் நிகழ்ச்சியில் தி ரைஸ் குளோபல் நிறுவனர் ஜெகத் காஸ்பர் பங்கேற்று தனது கருத்துக்களை தெரிவித்தார். அப்போது மூன்றாவது மொழி ஹிந்தி வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக ஜாவா, C++, பைத்தான் உள்ளிட்ட அறிவியல் மொழிகளை கட்டாய மொழியாக கற்க வேண்டும் எனவும் 21ஆம் நூற்றாண்டில் சமூக நீதி மொழி கொள்கையாக இருக்க வேண்டும் எனவும் நினைப்பதாகவும் அவர் கூறினார். அறிவியல் மொழி கற்கவில்லை எனில் இயல்பு வாழ்க்கையை வாழ முடியாது எனவும் ஜெகத் காஸ்பர் கூறியிருந்தார். இந்த நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷும் மாணவர்கள் அறிவியல் மொழியையே மூன்றாவது மொழியாக கற்க வேண்டும் எனவும் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உங்க மாநாட்டுல கூட குறிப்பிட்டீங்க, மும்மொழி கொள்கைன்னு ஆரம்பிக்கும் போது அந்த மாநாட்டுல எல்லாரும் புருவமும் உயர்ந்தது. நானும் அந்த அரங்குக்குள்ள இருந்ததுனால ஃபாதர் போய் மும்மொழி கொள்கைன்னு பேசுறாரே அப்படின்னு. ஆனால் மூன்றாவது மொழியாக நீங்க ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அது நாளைக்கு வாழ்க்கைக்கு உதவும்னு சொன்னீங்க. பெரிதாக உதவும் இல்லைங்க. ஈக்விட்டிங்கிற ஒரு பிரின்சிபிள் இருக்கு இல்லைங்களா, சமூக நீதிங்கிற நம்ம அடுத்து சந்திக்க போகின்ற மிகப்பெரிய பேரிடர் என்பது பெரும் அறிவு சொத்து உடையவர்கள் அந்த அறிவு சொத்திலிருந்து விலக்கப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு இடைவெளி உறுதியாக தமிழகத்தில் நிகழப்போகிறது. கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் இந்தி மொழியிலிருந்து விலக்கப்பட்டிருப்பதால் எதையும் அவர்கள் இழக்கப் போவது இல்லை. ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது முடிஞ்சு போச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்து வர்ற ஆர்கனைஸ்ட் இன்டெலிஜென்ஸ்ங்கிறத அடுத்த கட்டமாக வரும். அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் அப்போ வேகமாக விரிந்து செல்கின்ற அந்த ஒரு உலகில் இன்னும் ஒரு 15 ஆண்டுகளில் ஏதேனும் ஒரு டிஜிட்டல் மொழி தெரியவில்லை என்றால் நீங்கள் இயல்பு வாழ்க்கையே வாழ முடியாது. பெரிய வாழ்க்கையை விட்டு விடுங்கள், அறிவு வாழ்க்கையை விட்டு விடுங்கள், இயல்பு வாழ்க்கை உங்கள் அறையை நீங்கள் பேண வேண்டும். உங்களுடைய இந்த இதெல்லாம் சுவிட்ச் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்றால் உங்களுக்கு குறைந்தபட்ச ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் வாழ முடியும். அதைவிட முக்கியமாக நான் சொல்வது, உலக பரப்பில் நீங்கள் வேகமாக ஒரு முன் இடத்தில் நிற்க வேண்டும் என்றால், முதலிடத்தில் நிற்க வேண்டும் என்றால், கிராமப்புற பிள்ளைகளுக்கு தமிழகம் முழுமைக்கும் கட்டாய மொழியாக 8ஆம் வகுப்பிலிருந்தோ அல்லது 10ஆம் வகுப்பிலிருந்தோ தமிழ், ஆங்கிலம், இந்தி அல்ல, தமிழ், ஆங்கிலம், ஜாவா, தமிழ், ஆங்கிலம், C++, தமிழ், ஆங்கிலம், பைத்தான், எந்த ஒரு இன்னும் நிறைய வரும். டிஜிட்டல் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நிறைய வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கட்டாயமான மூன்றாவது மொழியாக மாற்றுவது இந்த அறிவு பெருஞ்சொத்து உடையவர்கள், அறிவு பெருஞ்சொத்து இல்லாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்கின்ற அந்த இடைவெளியை நீக்கி 21ஆம் நூற்றாண்டிற்கான ஒரு சமூக நீதி மொழிக் கொள்கையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய மூன்றாவது மொழிக் கொள்கை அதுதான். ஆமா, உறுதியாக என்னுடைய மூன்றாவது மொழிக் கொள்கை என்பது டிஜிட்டல் லாங்குவேஜ்.